இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் இமையை போல் பாதுகாத்து கடந்த 9 மாத காலமாய் என் தேவன் அதிசயமாய் நம்மை வழி நடத்தினார். இந்த 10வது மாதத்தின் 1வது நாளிலே கர்த்தருடைய திருப்பாதத்திலே கடந்து வந்தவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. சொப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற வார்த்தை, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எனக்கு அன்பானவர்களை, இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அதில் வெற்றி பெறுகிறதான நபரை அங்கே காணப்படுகிறதான டெலிவிஷன்காரர்களும் செய்தியாளர்களும் கடந்து சென்று பேட்டி எடுப்பார்கள். பேட்டி எடுத்து மறுநாள் டெலிவிஷனிலும் அல்லது செய்தித்தாள்களும் புகைப்படத்தோடு கூட வீடியோவோடு கூட எடுத்ததான காரியங்களை அவர்கள் வெளியிடுவார்கள். அதை பார்க்கிறதான நபர்கள், இவர் வெற்றி பெற்று விட்டாரே, இவர் இந்த ஒரு விளையாட்டு போட்டியில மிக அருமையாக அவர் விளையாடினார் என்கிறதான ஒரு பேரும் புகழுமானது அந்த நபருக்கு உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்படுகிற புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் ஒன்றுக்கு உதவாதவர்களையும் என் தேவன் உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே நான் பார்க்கிறதான பொழுது அண்ணா என்கிறன அந்த அன்பான தாயார் அவர்கள் பாடுகிற ஒரு பாடல், நீர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு கூட அமர செய்கிறேன். தள்ளப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவர் எனக்கு எந்த விதமான தாளந்துகளும் இல்லையே, எனக்கு எந்த விதமான திறமையும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், தள்ளப்பட்டவர்களாக காணப்படலாம். என் தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களிடத்துல தான் அதிகமாக அன்பு செலுத்துகிறார். உங்களை உயர்த்துவதற்கு அவரால் மாத்திரம்தான் கூடும். இந்த உலகத்திற்குரிய புகழும் பேரும் அது ஒரு நாள் நிரந்தரம் இல்லை. என் தேவன் கொடுக்கிறதான அந்த புகழ் தான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாய் காணப்படுகிறது. உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவன். நான் பரிசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கிறதான பொழுது தாவீது ஒரு சிறிய பாலனாக, ஒரு இடையனாக காணப்பட்ட பொழுது தன்னுடைய தகப்பனாரால் தன்னுடைய சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டார், தள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறிய பாலனை தேவன் அழைத்து அனுப்பி அவர்களை வரவழைத்து அபிஷேகம் செய்து அவரை உயர்த்தினார் என்று சொன்னால், நாட்களில் உங்களையும் ஒருத்தவருக்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என் கணவரான தள்ளப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவளாய் காணப்படுகிறேனே, என்னுடைய மனைவி என்னை நேசிக்கவில்லையே, என் மனைவியால் நான் ஒதுக்கப்பட்டவனாக காணப்படுகிறேனே, என்னுடைய பெற்றோர்களின் இடத்தில் அன்பு செலுத்தாமல் என்னை புறக்கணித்து விட்டார்களே, தள்ளிவிட்டார்களே, என்னுடைய நண்பர்கள் என்னை நேசிக்காமல் ஒதுக்கி விட்டார்களே, என்னுடைய குடும்பத்தார் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் கூட காணப்படலாம். என் தேவன் உங்களை நேசிக்கிறார், என் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானவர். உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பதற்கு அவரால் மாத்திரம் ஆகும். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். தெய்வ சமூகத்திடம் உங்களை அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, என்னுடைய கருத்துல என்னை அர்ப்பணிக்கிறப்பா, நீர் என்னை உயர்த்துவதற்கு நீர் போதுமானவர். என்னுடைய இந்த நிலைமையிலிருந்து ஒரு மாறுதலை தருவதற்கு மாத்திரம் ஆகும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவர். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அவர்களுடைய மீன் பிடித்துக் கொண்டிருந்ததான நபர்கள் அவர்களை உயர்த்தி தேசத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றினார் என்று சொன்னால், நாட்களில் உங்களையும் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவருடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. நாம் ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிறதான் அன்பின் நல்ல தொகுப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, கடந்த 9 மாத காலமாய் என் தேவனீர் எங்களை கண்ணினிமே போல் பாதுகாத்தீங்க. உங்களுக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் நம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, நீங்க கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி.
நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் மூலமா நீங்க எங்களோடு கூட பேசினுங்க. கலைஞன நிலைமையில ஒதுக்கப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை என் தேவனை உயர்த்த வல்லமையுள்ள தேவன் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை நடப்பீங்க. ஆண்டவரே தகப்பனே, நீ ஒருவர் மாத்திரம்தான் யாவரையும் நேசிக்கிறவராய் காணப்படுகிறேன், யாவரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவராய் காணப்படுகிற ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நோக்கி பாருங்க, உங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. அப்பா, உமக்கென்று வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்து உமக்கு பிரியமாய் வாழ யாவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். யாவரையும் ஆண்டவரே ஒரு உன்னத நிலைமைக்கு தேவன் உயர்த்த போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.